Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆள்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 56வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, அடுத்து இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் என்னன்னு பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இப்போ மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமார் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு டீமோட பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கா, நீங்க நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இப்போ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. டியோங்கிறது தான் பெருசா ஒன்றும் இல்லைங்க. காமனா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் இப்போ கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ணா போதும், அதிக வேணும் இன்ஃபுல். அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் வந்து டியோ ப்ரோ அப்படிங்கிற வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோ ப்ரோன்னு ஒன்று இல்லைங்க, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டெப் 1ல இருந்து ஒரு ஆளை பிக் பண்ணணும், ஸ்டெப் 2ல இருந்து ஒரு ஆளை பிக் பண்ணணும். கிட்டத்தட்ட 2 பேரும் உங்க டீம் பிளேயர். இவங்க 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்டை வச்சு ஆப்போனண்ட் இருக்கவங்க யாரை பிக் பண்ணியிருக்காங்க பார்த்து அவங்க 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்ட் வச்சு கால்குலேஷன் பண்ணி யார் வின் பண்ணியிருக்காங்க வந்து அறிவிப்பாங்க. ஸோ மறக்காம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலட்லேயே வந்து டைரெக்டாக வந்து இருக்கும். ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததான் 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டெமோ டீம் தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெமோ தான் காட்டுறேன். இந்த மாதிரிலாம் டீம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்களும் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு டெமோ தான் வந்து காட்டுறோம். இந்த டீம் வந்து முழுக்க அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எடுத்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறது. அபிஷனல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதை டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கிறது கிடையாது. இதுல இருந்து ஏதாச்சும் கேப்டன் வைஸ் கேப்டனோ இல்லை பிளேயர்ஸையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இது வந்து முழுக்க அப்படியே போடணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்க ஓன் ரிஸ்க் மட்டும்தான். ஓகே, இப்போ வாங்க 1 by 1 டீம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க 3 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல பிருத்வி ஷா, ஜெய்ஸ்வால் அண்ட் ஸ்டர்சன் ஸ்டாப்ஸ். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ரியான் பராக். பவுலிங் ஆப்ஷன்ல சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான் அண்ட் கலீல் அகமது வந்து இருக்காரு. இந்த பர்டிகுலர் டீமுக்கு கேப்டன் ஆப்ஷன் ஜெய்ஸ்வாலையும் இல்லை இதில் ஏதாச்சும் கேப்டனாக வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா ரிஷப் பந்துக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் பட்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜோஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல ஜாக் ஃபர்ஸ் மெக்கம், ஜெய்ஸ்வால், திருஜூரல் அண்ட் ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸ். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல். பவுலிங் ஆப்ஷன்ல சகல், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் யாதவ் அண்ட் கலீல் அகமது வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் அக்சர் பட்டேலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இதுல சேஞ்சஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன் வந்து இப்போ அடுத்த டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன், சாய் ஹோப் அண்ட் ரிஷப் பந்த் வந்து பிக் பண்ணுவோம். பேட்டிங் ஆர்டர்ல ஜாக் ஃபர்ஸ் மெக்கம் அண்ட் ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸ். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ரியான் பராக். பவுலிங்ல யஸ்வந்தர் சஹல், ட்ரெண்ட் போல்ட், குல்தீப் யாதவ் அண்ட் கலீல் அகமது இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு அக்சர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ரியான் பராக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இங்க அடுத்ததா 4 டீம் கொடுத்துருக்கோம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் அண்ட் அபிஷேக் பூரல் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். அடுத்த பேட்டிங் ஆர்டர்ல பிருத்வி ஷா, ஜாக் ஃபர்ஸ் மெக்கம், ஜெய்ஸ்வால். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ரியான் பராக். பவுலிங்ல குல்தீப் யாதவ், கலீல் அகமது, சலாம் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு கலீல் அகமதுக்கு
ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ரிஷப் பந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா இப்போ அஞ்சாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன், ரியான் பராக், பேட்டிங் ஆர்டர்ல பிருத்வி ஷா, துருவ் ஜுரல், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அஸ்வின், அக்சர் பட்டேல், ரியான் பராக், பவுலிங் ஆப்ஷன்ல சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான், கலீல் அகமது, ஆர் சலாம் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக் ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஆவேஸ் கானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த டீம் முழுக்க பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு ஃபேவராக தான் வந்து இந்த டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது ஆறாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் அண்ட் ரிஷப் பந்த், பேட்டிங் ஏர்ல ஜெய்ஸ்வால், ஜஸ்டன் ஸ்டப்ஸ், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ரியான் பராக், பவுலிங் ஆப்ஷன்ல யஸ்வந்தர் சஹர், ட்ரெண்ட் போல், சந்தீப் சர்மா அண்ட் ஆவேஸ் கானை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல சந்தீப் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் யஸ்வந்தர் சஹருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒன் சைட் டீமாக தான் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது ஏழாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜோஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம் அண்ட் ரிஷப் பந்த், பேட்டிங் ஆர்டர்ல பிருத்வி ஷா, ஜாக் வெர்சன் மெக்கம், ஜெய்ஸ்வால், ஜஸ்டன் ஸ்டப்ஸ், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ரியான் பராக், பவுலிங் ஆப்ஷன்ல ட்ரெண்ட் போல் அண்ட் கலீல் அகமது வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல ஜாக் வெர்சன் மெக்கோக்கு கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்த எட்டாம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜோஸ் பட்லர் அண்ட் ரிஷப் பந்த், பேட்டிங் ஆர்டர்ல பிருத்வி ஷா, ஜெய்ஸ்வால், ஜஸ்டன் ஸ்டப்ஸ், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ரியான் பராக், பவுலிங்ல சந்தீப் சர்மா, வில்லியம்சன், கலீல் அகமது அண்ட் ஆர் சலாம் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஜோஸ் பட்லருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஷப் பந்துக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தாவது பார்த்தோம்னா ஒன்பதாம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், சாய் ஹோப், ரிஷப் பந்த் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல பிருத்வி ஷா அண்ட் ஜாக் வெர்சன் மெக்கம், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ரியான் பராக், பவுலிங்ல ட்ரெண்ட் போல், ஆவேஸ் கான் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அக்சர் பட்டேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரெண்ட் போல்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த 10ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சன், சாய் ஹோப் அண்ட் ரிஷப் பந்த், பேட்டிங் ஆர்டர்ல ஜாக் வெர்சன் மெக்கம், ஜெய்ஸ்வால், ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், ரியான் பராக், பவுலிங் ஆப்ஷன்ல சகல், ட்ரெண்ட் போல், குல்தீப் யாதவ் அண்ட் கலீல் அகமது வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து ஜாக் வெர்சன் மெக்கம் கேப்டனாகவும் சஞ்சு சாம்சனை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை இதில் வந்து கேப்டன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதில் வந்து குல்தீப் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. இல்லை சாய் ஹோப்புக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 டெமோ டீமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோக்கும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் டீமை கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த டீமை வந்து அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா அது வந்து முழுக்க உங்கள் ஓன் ரிஸ்க் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பற்றி கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.